நீங்க யோசிச்சு பாருங்க, விடாமுயற்சி படம் வர்றதா கணக்குல வச்சுக்கிட்டா, ஒருத்தன் வந்து விடாமுயற்சி படத்த 10 நாள் போய் பார்ப்பானா? வாய்ப்பே இல்ல. அப்ப ஒரு நாள் பார்த்துட்டு 9 நாள் பார்த்தீங்கன்னா, அவன் பேன்னு தான் உட்கார்ந்திருக்க போறான். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு 10 படங்கள், 9 படங்கள் வரும்போது, இன்னைக்கு இந்த படத்த பார்ப்பான், நாளைக்கு அந்த படத்த பார்ப்பான், அடுத்த நாள் இன்னொரு ஒரு படத்த வாய்ப்பு, பார்ப்பான். ஒரு நியூ விஷயங்களுக்கு ஆமா. ஒரு வாய்ப்பு அப்ப இருக்கும். பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 10 தயாரிப்பாளர்கள் 10 படத்தை வாங்கி விநியோகஸ்தர்கள் பிழைப்பதற்கான வாய்ப்பை இந்த பொங்கல் வந்து உருவாக்கி கொடுத்திருக்கு. அதை நம்ம ஒரு பாசிட்டிவா தான் பார்க்கணும். ரொம்ப சரியா சொன்னீங்க. அது வணிக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் எப்படி ஒரு விஷயத்த மாற்றத்தை உருவாக்கணும். ஏன்னா இதுல கூடுதல் இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்தோன்னா நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி போன கேள்வியில நிறைய நெப்போ கிட்ஸ் அவங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த வரிசையை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது வந்து சினிமா உலகத்துக்கு ஆரோக்கியமானதா? அதாவது இப்போ அருண் விஜய் இருக்காரு அப்படின்னா, அவரை வந்து நம்ம வெறுமனே விஜயகுமாரோடைய மகன் அப்படின்னு மட்டுமே பார்க்க முடியாது. என்னன்னா அருண் விஜய் நடிகராக அறிமுகமாகி கிட்டத்தட்ட 20 பல ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு மேலாயிடுச்சு. இன்னமும் கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நிலையான இடத்துக்கு வரல. விஜயகுமாரோடைய மகனாக இருந்தால் டப்புன்னு நம்பர் 1 வந்திருக்கணுமே, வரவே இல்லையே. எந்த பின்னணியும் இல்லாமல் வந்த அஜித் குமாருக்கும் எந்த பின்னணியும் இல்லாமல் வந்த சிவகார்த்திகேயனுக்கும் கீழே தான் வந்து விஜயகுமாரோடைய மகனே இருக்கார். அதனால இதை வந்து ஒரு நெப்போட்டிசம், நெப்போ கிட்ஸ் அப்படின்லாம் நம்ம இவரை பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்து முரளியுடைய மகன் ஆகாஷ் இந்த இதில் நேசிப்பாயாங்கிற ஒரு படத்தில் வந்து அறிமுகமாகிறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த படத்தின் தயாரிப்பாளர் சேவியர் பிரிட்டோடைய மருமகன் அவர். ஓகே. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம மருமகனை வந்து ஹீரோவாக்கணுங்கிறதுனால அவர் செலவு பண்ணி அவரை வந்து ஹீரோவாக இன்னைக்கு வந்து களத்தில் இறக்குறாரு. அவரை வந்து ஹீரோவா நிலைப்பாரா இல்லையாங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். சேவியர் பிரிட்டோ கிட்ட பல ஆயிரம் கோடி பணம் இருக்கலாம். நம்ம மருமகனை எப்படி ஹீரோவாக்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு விஜய் படத்துக்கு செலவு பண்ற செலவை வந்து மருமகனுக்காக பண்ணலாம். விஜயோட மாமனார் தானே அவர் பிரிட்டோ. விஜய்க்கு வந்து ஒரு மாமா முறையில ஆனா இவருக்கு வந்து மாமனார். மாமனார் பிரிட்டோடைய பொண்ணை வந்து இவர் கல்யாணம் பண்ணிருக்காரு, காதலிச்சு கல்யாணம் பண்ணாரு.